யாரா நீ எனக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்க? எல்லாரும் சௌக்கியமா? இது போசன் வாழ்க்கையில 4-2 போலதான். இன்னைக்கு ஒரு வலுவான வேலை. ஆனா என்ன ஆரம்பமே கொஞ்சம் சொதப்பலா போச்சு. ட்ரிம்மர் அடிச்சு வச்சிருக்கேன் இந்த மொத்த இடத்தையும் பச்சை கலர் பெயிண்டால சும்மா பதற விட போறோம். அதுதான் இன்னைக்கு டாஸ்க் தான் இருக்கே. அதுக்கு மேலேயே இன்னொரு பெயிண்ட் அடிக்கிறீங்க நீங்க கேட்கலாம். ட்ரிம்மர் வேற பெயிண்ட் வேற. ட்ரிம்மரோட யூசர்னா இந்த இரும்பு துருப்பிடிக்காம பாத்துக்கிறது. அதே பெயிண்டோட யூசர்னா இந்த கப்பலை அழகா பாத்துக்கிறது. என்ன அடிச்சு விட்டு போகணும்னு பார்த்தா இந்த ஏசி வேற சும்மா தொறு தண்ணியை ஊத்திக்கிட்டு. நிறைய பேர் இந்த ஜிபி ரேட்டிங் படிக்கலாமான்னு கேக்குறீங்க. படிங்க தப்பு இல்ல. பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குற காலேஜ்ல படிச்சீங்கன்னா சுத்தமா எந்த தப்பும் இல்ல. பிளேஸ்மெண்ட் இல்லாத காலேஜ்ல படிச்சா ஏஜென்ட்க்கு ஒரு 5 லட்சம் மொய் எழுதுற மாதிரி இருக்கும். அம்பட்டு ஸ்டார்டிங்ல நண்பர் ஒருத்தர் ஐபோன் வாங்கி தரேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாருன்னு சொல்லிருந்தேன். அது என்ன கதைனா ஆண்மகனா இருந்தா 10,000 ஃபாலோவர்ஸ் அடிச்சு காட்டுன்னு நம்ம நண்பர் சவால் விட்டு இருந்தாரு. ஜெயிச்சாச்சு. அதை பத்தி அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் சொன்ன சவால்ல நீ ஜெயிச்சிட்ட, இன்னொரு சவால் உனக்கு தர்றேன்னு. கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ள 30,000 ஃபாலோவர்ஸ் நீ அடிச்சிட்டேனா உனக்கு நான் ஐபோன் வாங்கி தருவேன். அப்படி நீ அடிக்கலனா எனக்கு நீ ஐபோன் வாங்கி தரணும் அப்படின்னு சவால் விட்டுருக்காப்ல. கமெண்ட்ல நீங்க தான் சொல்லணும் இந்த சவாலை நான் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு. இந்த சவாலை விடுங்க. இருக்கிறதுலே எனக்கு பெரிய சவால் இதுக்குள்ள போய் பெயிண்ட் அடிக்கிறது தான். கப்பலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உடம்ப குறைச்சேன். இல்ல பொழப்பு சிரிப்பா சிரிச்சிருக்கும். யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கா? உசுர கொடுத்து வேலை பார்க்கும்போது ஒரு பைய வரமாட்டான். அதே செத்த நேரம் உட்காருங்க எவனாவது ஒருத்த வந்து ஓபின்னு பட்டத்தை கட்டி கொட்டத்துல ஏத்திடுவான். இருந்து பெயிண்ட் அடிச்சதுல பாதுகாப்பு உடை சென்சார் போற அளவுக்கு சேதாரமாய் போச்சு. கிழிஞ்சாலும் சரி வேலையை முடிச்சுட்டு தான் எதா இருந்தாலும் பாக்குறது. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு சொல்லுவாங்கல்ல. நான் வேலைன்னு வந்துட்டா சாக்லேட் பிரவுன் காரங்க. வேகத்துல குண்டு குழி இண்டு இடுக்கு எல்லா இடத்துலயும் பெயிண்ட் அடிச்சா இப்ப நான் எப்படா வெளியே போடுறது?